திருக்குறள் உலக பொதுமறை வாழ்வியல் கலை திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 31 வெகுளாமை. அதிகாரம் 31 வெகுளாமை ரிஸ்ட்ரெய்னிங் ஆங்கர். திருக்குறள் 301 310. திருக்குறள் 301 செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கினன் காவாக்கால் என். முன்னுரை ஒருவர் தன் சினம் பலிக்கும் இடத்தில் அதைக் கட்டுப்படுத்துவதே உண்மையான வீரம் என்பதை விளக்கும் சூழலில் அமைந்துள்ளது. தமிழ் சுருக்கம்: தன் சினம் எடுபடக்கூடிய, தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட எளிய இடத்தில் கோபப்படாமல் காப்பவனே உண்மையாக சினத்தைக் காப்பவன் ஆவான். சினம் எடுபடாத வலிய இடத்தில் கோபத்தைக் கட்டுப்படுத்தினால் என்ன, கட்டுப்படுத்தாவிட்டால் என்ன? அங்கு பயத்தால் சினம் தானாகவே அடங்கிவிடும். English summary: He truly restrains his anger who restrains it where it can do harm against the weak. Where it cannot effect anything against the strong, what does it matter whether he restrains it or not? விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: செல்லிடத்து தன் சினம் செல்லுபடியாகும் பலவீனமான இடத்தில் காப்பான் தடுத்து நிறுத்துபவன். அல்லிடத்து சினம் செல்லுபடியாகாத வலிய இடத்தில் காக்கின் என் காவாக்கால் என். அங்கு கோபத்தைக் கட்டுப்படுத்தினாலும் ஒன்றுதான், விட்டாலும் ஒன்றுதான். அதனால் எவருக்கும் பாதிப்பில்லை. சினம் கொள்பவனுக்கே அது ஆபத்து. இலக்கண இலக்கிய நயம்: செல்லிடத்து அல்லிடத்து என்ற முரண் நயம் சினம் வெளிப்படும் மனிதர்களின் இருவேறு நிலைகளை அழகாக படம் பிடித்துக் காட்டுகிறது. என் என் என்ற வினா உத்தி வலியவரிடம் காட்டும் கோபத்தின் பயனின்மையை ஆணித்தரமாக உணர்த்துகிறது. கருத்து மையக் கருத்து: தன்னைவிட எளியவர்களிடம் கோபம் கொள்ளாமல் இருப்பதே உண்மையான சினமடக்கல் ஆகும். விளக்கம்: அன்றாட வாழ்வில் முதலாளி தொழிலாளியிடமும், பெற்றோர் குழந்தைகளிடமும், ஆசிரியர் மாணவர்களிடமும் எளிதாக கோபப்பட்டு விடுகிறார்கள். ஏனெனில் அங்கு அவர்கள் அதிகாரம் செல்லுபடியாகும். ஆனால் அதே மனிதர்கள் தங்களை விட பதவியிலோ பலத்திலோ உயர்ந்தவர்களிடம் கோபம் வந்தாலும் அதைக் காட்ட மாட்டார்கள். திருவள்ளுவர் பலசாலியிடம் பயத்தால் கோபத்தைக் காட்டுவதை பெரிய காரியமாக கருதவில்லை. மாறாக எளியவர்களிடம் சினத்தைக் காட்டாமல் பொறுமையை கடைப்பிடிப்பதே அறம் என்கிறார். தத்துவ பகுப்பாய்வு: கோபம் என்பது பெரும்பாலும் அதிகாரத்தின் வெளிப்பாடு. பலவீனர்களிடம் காட்டப்படும் கோபம் ஒடுக்குமுறையாக மாறுகிறது. எனவே தர்மம் என்பது வலியவன் எளியவனுக்குச் செய்யும் கருணையில் தொடங்குகிறது என்ற வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துகிறது. திருக்குறள் 302 செல்லா இடத்துச் சினந்தீது செல்லிடத்தும் இலவனின் தீய பிறல். முன்னுரை: சினம் எங்கு தோன்றினாலும் அது தீமையே விளைவிக்கும். குறிப்பாக அது எங்கு பலிக்குமோ அங்கும் அதைவிடக்கூடிய தீமை வேறில்லை என்று எச்சரிக்கும் சூழல். தமிழ் சுருக்கம்: சினம் பலிக்காத இடத்தில் வலியவிடம் கோபம் கொள்வது தனக்கே துன்பம் தருவதால் அது தீதானது. சினம் பலிக்கும் இடத்தில் எளியவரிடம் கோபம் கொள்வதை விடக்கூடிய தீமை தருவது வேறொன்றும் இல்லை. English summary: Anger is bad even where it cannot against the strong, as it harms oneself. But there is no greater evil than anger shown where it can effectively harm others against the weak. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: செல்லா இடத்து சினம் பலிக்காத இடத்தில் சினந்தீது கோபம் தீமையானது. செல்லிடத்தும் சினம் செல்லுபடியாகும் இடத்திலும் அதனின் தீய பிற அதைவிடக்கூடிய தீமைகள் வேறு இல்லை. இலக்கண இலக்கிய நயம்: தீது, தீய பிற என்ற சொற்களின் மூலம் சினத்தின் தீமையின் வீரியத்தை வள்ளுவர் படிப்படியாக உயர்த்திக் காட்டுகிறார். கருத்து மையக் கருத்து: கோபம் என்பது எந்த இடத்திலும் யாருக்கும் நன்மையை தராது. அது எப்பொழுதும் தீமையையே விளைவிக்கும். விளக்கம்: நம்மைக் காட்டிலும் எளியவர்களிடம் நாம் கோபப்படும்போது அது அவர்களின் வாழ்வையோ அல்லது மனதையோ பெரிதும் பாதிக்கும். அந்த பாதிப்பு கோபப்பட்ட நமக்கு மிகப்பெரிய பாவத்தையும் பழியையும் தேடித்தரும். அதே நேரம் வலியவர்களிடம் கோபப்பட்டால் அது நம்மையே அழைத்துவிடும். எனவே இரு வழிகளிலும் சினம் தீமையே பயக்கும். தத்துவ பகுப்பாய்வு: சினம் என்பது ஒரு சுயவிநாச ஆற்றல், செல்ஃப்-டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ். அது பிறரை அழிப்பதற்கு முன் அதை தாங்கியிருக்கும் மனிதனின் ஆன்மாவையும் அறத்தையும் முழுமையாக அழித்துவிடுகிறது என்ற தத்துவத்தை இது விளக்குகிறது. திருக்குறள் 303 மறத்தல் வெகுளியை யார்மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும்.
முன்னுரை மனிதர்கள் யாரிடத்திலும் கோபம் கொள்ளக்கூடாது என்பதற்கான அடிப்படை காரணத்தை கூறும் சூழல். தமிழ் சுருக்கம் தீமையான விளைவுகள் யாவும் கோபத்தினாலேயே ஏற்படுவதால் யாரிடத்திலும் சினம் கொள்வதை தவிர்த்து அதை மறந்துவிட வேண்டும். இங்கிலீஷ் சம்மரி. Forget anger towards everyone, whosoever they may be, for all evils spring from it. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள் மறத்தல், கைவிடுதல், மறந்துவிடுதல். வெகுளியை கோபத்தை யார் மாட்டும் எவரிடத்திலும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாகுபாடின்றி தீய பெறத்தல் தீமைகள் உருவாவது அதனால் வரும் அந்த கோபத்தினால் மட்டுமே நிகழும். இலக்கண இலக்கிய நயம். மறத்தல் என்று தொடங்குவதன் மூலம் கோபத்தை அடக்குவதை விட அதை மனதில் வைக்காமல் மறந்து விடுவதே மிகச்சிறந்த வழி என்று இலகுவாக கற்பிக்கிறார். கருத்து மைய கருத்து. தீமைகள் அனைத்திற்கும் மூலக்காரணமான சினத்தை முற்றிலும் மறந்துவிட வேண்டும். விளக்கம். உலகில் நடக்கும் பெரும்பாலான குற்றங்களுக்கும் குடும்ப பிரிவுகளுக்கும் உறவு முறிவுகளுக்கும் அடிப்படை காரணம் ஒரு கண நேர கோபமே ஆகும். தீய விளைவுகள் அனைத்தும் கோபத்திலிருந்தே பிறக்கின்றன என்பதை உணர்ந்து எவர் தவறு செய்தாலும் அவர் மீது சினம் கொள்ளாமல் சினத்தையே மறந்துவிடுவது வாழ்வில் அமைதியை தரும். தத்துவ பகுப்பாய்வு. காரண காரிய தத்துவம். லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட் இங்கு விளக்கப்படுகிறது. தீய பிறத்தல் என்ற காரியத்திற்கு வெகுளி கோபம் என்ற காரணத்தை வள்ளுவர் சுட்டிக்காட்டி மூல காரணத்தையே கிள்ளி எறியச் சொல்கிறார். திருக்குறள் 304. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிறர். முன்னுரை சினம் ஒரு மனிதனின் அக மற்றும் புற மகிழ்ச்சியை எவ்வாறு அழைக்கிறது என்பதை விளக்கும் சூழல். தமிழ் சுருக்கம். முகத்தின் சிரிப்பையும் நகை மனதின் மகிழ்ச்சியையும் உவகை கொன்றுவிடும் சினத்தை விட ஒருவனுக்கு பெரிய பகை வேறு ஏதேனும் இருக்க முடியுமா? இல்லை. இங்கிலீஷ் சம்மரி. Is there any enemy more destructive than anger, which kills both the smile on the face, laughter, and the joy in the heart, happiness? விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள் நகையும் முகச்சிரிப்பையும் உவகையும் மனமகிழ்ச்சியையும் கொல்லும் அழிக்கும் சினத்தின் பகையும் உளவோ பிற சினத்தை விட பெரிய பகை வேறு உண்டோ? இலக்கண இலக்கிய நயம். நகை என்பது புற மலர்ச்சி, உவகை என்பது அக மலர்ச்சி. சினம் அகம் புறம் இரண்டையும் ஒரே நேரத்தில் கொல்லும் ஆற்றல் வாய்ந்தது என்பதை உணர்த்து கொல்லும் என்ற வலுவான வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கருத்து மையக் கருத்து. மனிதனின் மகிழ்ச்சியை கெடுக்கும் ஆகப்பெரும் எதிரி சினமே ஆகும். விளக்கம். ஒரு மனிதனுக்கு வெளியிலிருந்து வரும் எதிரிகளை விட அவனுக்குள்ளேயே இருக்கும் கோபம் என்ற எதிரி மிகவும் ஆபத்தானது. கோபம் வரும்போது முகத்தின் அழகும் புன்னகையும் மறைந்து விடுகிறது. மனதின் நிம்மதியும் காணாமல் போகிறது. மகிழ்ச்சியாக வாழ நினைக்கும் ஒருவன் தன் கோபத்தை முழிக்க வேண்டும். தத்துவ பகுப்பாய்வு. அகத்தூய்மையும் அமைதியுமே ஆன்மாவின் இயல்பு. சினம் என்பது ஆன்மாவின் இந்த இயல்பான மகிழ்ச்சியை கொலை செய்யும் ஒரு அசுர குணம் என்ற உளவியல் தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. திருக்குறள் 305. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லுன் சினம். முன்னுரை ஒருவன் தன்னைத்தான் அழிவிலிருந்து தற்காத்துக் கொள்ள நினைத்தால் அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று கூறும் சூழல். தமிழ் சுருக்கம். ஒருவன் தன்னைத்தான் துன்பங்களிலிருந்து காத்துக்கொள்ள விரும்பினால் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். காக்காவிட்டால் அந்தச் சினமே அவனைக் கொன்று அழித்து விடும். இங்கிலீஷ் சம்மரி. If a man would guard himself, let him guard against anger. If he does not guard against it, his anger will destroy himself. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள் தன்னைத்தான் காக்கின் ஒருவன் தன்னைத்தான் பாதுகாத்துக் கொள்ள நினைத்தால் சினங்காக்க சினம் வராமல் தடுக்க வேண்டும். காவாக்கால் அவ்வாறு தடுக்காவிட்டால் தன்னையே கொல்லும் சினம் அந்தச் சினமே அவனை அழித்துவிடும். இலக்கண இலக்கிய நயம். தன்னைத்தான் காக்கின் தன்னையே கொல்லும் என தச்சுட்டு பெயர்களை திரும்பத் திரும்பக் கையாண்டு சினத்தின் விளைவு பிறரை தாக்குவதற்கு முன் தன்மையே தாக்கும் என்பதை அழுத்தமாக உணர்த்தியுள்ளார். கருத்து மையக் கருத்து. சினத்தைக் கட்டுப்படுத்தத் தவறினால் அது சினங்கொண்டவனையே அழித்துவிடும். விளக்கம். கோபம் என்பது தீப்பொறி போன்றது. அது அடுத்தவர் மீது பாய்வதற்கு முன்னால் எந்தப் பாத்திரத்தில் மனதில் இருக்கிறதோ அதையே முதலில் சுட்டெரிக்கும். கோபத்தால் இரத்த அழுத்தம் ஏறுவது முதல் தவறான முடிவுகள் எடுத்து வாழ்க்கையை இழப்பது வரை அனைத்து அழிவுகளும் நமக்கே ஏற்படுகின்றன. எனவே சுய பாதுகாப்புக்கு சினத்தை தவிர்ப்பது அவசியமு. தத்துவ பகுப்பாய்வு.
வினையினைக் கொண்டவன் வினையால் அழிவான் என்ற தத்துவத்தின்படி ஒருவன் வெளிப்படுத்தும் தீய உணர்ச்சிகள் அனைத்தும் இறுதியில் அவனையே வந்தடையும். லா ஆஃப் கர்மா ரிபவுண்ட் எஃபெக்ட் என்ற ஆன்மீக உண்மை இதில் அடங்கியுள்ளது. திருக்குறள் 306 சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் ஏமப்புணையைச் சுடும். முன்னுரை சினம் ஒருவனை தனிமைப்படுத்தி அவரது சுற்றத்தையும் எவ்வாறு அழைக்கும் என்பதை உருவகப்படுத்தி விளக்கும் சூழல். தமிழ் சுருக்கம் சினம் என்பது தன்னை சேர்ந்தவர்களையே அழைக்கும் ஒரு நெருப்பு. அது ஒருவனுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும் சுற்றம் என்னும் பாதுகாப்பு தோணியையும் படகையும் எரித்து அழித்துவிடும். இங்கிலீஷ் சம்மரி: The fire of anger destroys even those who harbor it. Further, it burns down the protective raft of friendship and kindred. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: சேர்ந்தாரைக் கொல்லி நெருப்பு, தன்னை தொட்டவரை அழிப்பது. இனம் சுற்றத்தினர், உறவினர்கள், நண்பர்கள். ஏமப்புணை பாதுகாப்பு தோணி தெப்பம், சுடும் எரித்துவிடும். இலக்கண இலக்கிய நயம். இக்குறளில் உருவக அணி பயின்று வந்துள்ளது. சினத்தை நெருப்பாகவும் சேர்ந்தாரைக் கொல்லி சுற்றத்தை தோணியாகவும் ஏமப்புணை உருவகித்துக் காட்டியுள்ளார் வள்ளுவர். கருத்து மையக் கருத்து: கோபம் ஒருவனை அழிப்பதோடு அவரது சுற்றத்தாரையும் நண்பர்களையும் அவரிடமிருந்து பிரித்துவிடும். விளக்கம்: வாழ்க்கைக் கடல் என்னும் பெருங்கடலை கடக்க நமக்கு உற்றார், உறவினர், நண்பர்கள் என்னும் பாதுகாப்புத் தோணி தேவை. ஆனால் ஒருவரிடம் இருக்கும் சினம் என்னும் நெருப்பு அவரை அழிப்பதோடு நில்லாமல் அவரை காக்கக்கூடிய அந்தச் சுற்றத்தாரையும் எரித்து அவரை தனி மரமாக்கிவிடும். சினமுடையவனுக்கு நல்லுறவுகள் நிலைக்காது. தத்துவ பகுப்பாய்வு. மனிதன் ஒரு சமூக விலங்கு. சுற்றத்தின் துணையின்றி அவன் வாழ முடியாது. சினம் என்பது ஒருவனின் சமூகப் பிணைப்புகளை அறுத்து அவனை அனாதையாக்கும் பேராபத்து என்ற சமூகத் தத்துவத்தை இது விளக்குகிறது. திருக்குறள் 307 சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தறைந்தான் கைப்பிழையா தற்று. முன்னுரை கோபத்தை தன் குணமாகக் கொண்டு வாழ்பவனுக்கு அழிவு எவ்வளவு நிச்சயம் என்பதை ஓர் உவமையின் மூலம் விளக்கும் சூழல். தமிழ் சுருக்கம் சினத்தையே ஒரு பொருட்டாக, வலிய ஆயுதமாக மதித்துக் கொண்டவனுடைய அழிவானது கையை ஓங்கி நிலத்தில் அறைந்தவனுடைய கைக்கு வலிப்பது எவ்வாறு தப்பாதோ அதுபோல தப்பாமல் உறுதியாக நடக்கும். English summary: The ruin of him who treasures his anger as a valuable power is as certain as the injury to the hand of him who strikes the ground. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: பொருளென்று கொண்டவன் ஒரு கொள்கையாகவோ அல்லது வலிமையான ஆயுதமாகவோ கருதுபவன். கேடு அழிவு. நிலத்தறைந்தான் கை பிழையாது அற்று தரையில் கையால் அடித்தவனுடைய கைக்குக் காயம் ஏற்படுவது தப்பாதது போலலு. இலக்கண இலக்கிய நயம். இக்குறளில் உவமையணி மிக அற்புதமாக கையாளப்பட்டுள்ளது. அற்று என்பது உவம உருபு. நிலத்தின் மீது கோபப்பட்டு அடித்தால் நிலத்திற்கு ஒன்றும் ஆகாது, அடித்தவன் கைதான் உடையும் என்ற உவமை நயத்தக்கது. கருத்து மையக் கருத்து: சினத்தைக் கொண்டு பிறரை வெல்ல நினைக்கிறவனுக்கு அழிவு நிச்சயம். விளக்கம்: சிலர் கோபத்தைக் காட்டுவதன் மூலம் பிறரை அடக்கிவிடலாம் என்று தவறாக எண்ணுகிறார்கள். தரையை நோக்கி எவ்வளவு பலமாக அடிக்கிறோமோ அவ்வளவு பலமாக நம் கைக்கே அடிபடும். அதுபோல சினப்படுபவன் பிறருக்கு தீங்கு செய்ய நினைத்து தன் ஆற்றலை வீணடிக்கும் போது அந்த வீழ்ச்சி அவனுக்கு நிச்சயம் வந்து சேரும். தத்துவ பகுப்பாய்வு. இயற்கை அல்லது பிரபஞ்சம் என்பது அசைக்க முடியாத ஒரு தளம், நிலம் போன்றது. அதற்கு எதிராக மனிதன் காட்டும் சினம் அவனுக்கே எதிரொலித்து ரியாக்ஷன் அவனையே காயப்படுத்தும் என்ற பிரபஞ்ச விதியை உவமை வழி உணர்த்துகிறது. திருக்குறள் 308 இணரெறி தோய்வன்ன இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. முன்னுரை ஒருவர் நமக்கு கொடுமையான துன்பங்களை செய்தாலும் நாம் ஏன் கோபப்படக்கூடாது என்று விளக்கும் சூழல். உரை விளக்கம். தமிழ் சுருக்கம் சோகஸ்மேலி. இங்கிலீஷ் சம்மரி. தமிழ் சுருக்கம் பல சுடர்களைக் கொண்டு எரியும் பெருநெருப்பில் தூக்கிப் போடுவது போன்ற கொடுமையான துன்பங்களை ஒருவர் நமக்குச் செய்தாலும் அவரோடு மாறுபடாமல் சினங்கொள்ளாமல் பொறுத்துக் கொள்வதே நல்லது. இங்கிலீஷ் சம்மரி. Even if someone inflicts injuries as painful as being thrust into a blazing fire, it is good to refrain from anger if one can manage it. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: இணர் எரி கொழுந்து விட்டெறியும் பெருநெருப்பு, தோய்வு அன்ன தூக்கிப் போட்டது போன்ற இன்னா செய்யினும் துன்பங்களை செய்த போதிலும் புணரின் கூடினால் உன்னால் முடியுமானால் வெகுளாமை நன்று, சினம் கொள்ளாதிருத்தலே நல்லது. இலக்கண இலக்கிய நயம். இணர் எரி தோய்வன்ன
துன்பத்தின் உச்சகட்ட நிலையை விளக்க எரியும் நெருப்பு ஓமையாக கூறப்பட்டுள்ளது. கருத்து மையக்கருத்து: எவ்வளவு பெரிய கொடுமைகளை பிறர் செய்தாலும் அவர்களிடம் சினம் கொள்ளாமல் இருப்பதே அறிவுடைமை. விளக்கம்: நம்மை ஒருவன் நெருப்பில் தள்ளினால் நமக்கு எவ்வளவு கோபமும் வலியும் வரும். அப்படிப்பட்ட கொடிய தீமைகளை ஒருவன் நமக்கு இழைத்தாலும் கூட அவனுக்கு பதிலாக நாமும் கோபப்பட்டு தீமை செய்யக்கூடாது. சினம் கொள்ளாமல் அமைதி காப்பதே நம் ஆன்மாவிற்கும் நம்முடைய மேன்மைக்கும் நல்லது. தத்துவ பகுப்பாய்வு: தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும், கோன்கர் ஈவில் வித் குட் என்ற உன்னத ஆன்மீக தத்துவம் இங்கு பேசப்படுகிறது. அஹிம்சை மற்றும் சகிப்புத்தன்மையின் உச்சகட்ட எல்லையை வள்ளுவம் இக்குறளில் தொடுகிறது. திருக்குறள் 309. உள்ளியதெல்லாம் உடனெய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். முன்னுரை: சினத்தைத் தவிர்ப்பதால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆகச் சிறந்த ஆற்றலையும் பயன்களையும் விவரிக்கும் சூழல். தமிழ் சுருக்கம்: ஒருவன் தன் மனதால் கூட கோபப்படுவதைப் பற்றி நினைக்காமல் இருப்பானானால் அவன் எண்ணிய நற்பேறுகளை எல்லாம் நினைத்து மாத்திரத்திலேயே உடனே பெற்றுவிடுவான். இங்கிலீஷ் சம்மரி: If a man never harbors anger even in his heart, all that he thinks of will be attained by him instantly. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: உள்ளியது எல்லாம் நினைத்த காரியங்கள் யாவும் உடன் ஏதும் உடனே கைகூடும். உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் தன் மனதினால் கூட சினத்தைப் பற்றி எண்ணாதவனாக இருந்தால். இலக்கண இலக்கிய நயம்: உள்ளியது, உள்ளத்தால், உள்ளான் என உள் என்ற சொல்லை திரும்பத் திரும்ப பயன்படுத்தி மன ஒருமைப்பாட்டிற்கும் சிந்தனைக்கும் உள்ள தொடர்பை வலியுறுத்துகிறார். சொற்பொருட்பின்வரு நிலையணி போன்ற நயம். கருத்து மையக்கருத்து: மனதில் கோபமில்லாதவன் நினைத்த காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். விளக்கம்: கோபம் என்பது மனதின் ஆற்றலை சிதறடிக்கும் ஒரு தேவையற்ற அலை. கோபம் இல்லாதவனுடைய மனம் ஏரி நீர் போல அமைதியாக தெளிந்திருக்கும். தெளிந்த மனதோடு ஒருவன் ஒரு காரியத்தை எண்ணும்போது அவனது மன ஆற்றல் வில் பவர் முழுமையாகச் செயல்பட்டு அவன் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக உடனடியாக வெற்றியை அடையும். தத்துவ பகுப்பாய்வு: ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் மனோசக்தி தத்துவம். அகத்தூய்மையும் சினமின்மையும் ஒரு மனிதனின் ஆன்ம சக்தியை பெருக்குகின்றன. அந்தச் சக்தியால் அவன் நினைத்தவை யாவும் பிரபஞ்ச அமைப்பால் அவனுக்கு உடனே சாத்தியமாக்கப்படுகின்றன. திருக்குறள் 310. இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தை, துறந்தார் துறந்தார் துணை. முன்னுரை: அதிகாரத்தின் நிறைவு குறளாக சினப்படுபவர்களையும் சினத்தை துறந்தவர்களையும் ஒப்பிட்டு அவர்களின் நிலையை உலகிற்கு அறிவிக்கும் சூழல். தமிழ் சுருக்கம்: சினத்திற்கு அடிமையாகி அதீத கோபப்படுபவர்கள் உயிரோடு இருந்தாலும் இறந்தவர்களுக்கு ஒப்பானவர்களே ஆவர். சினத்தை முற்றிலும் கைவிட்டவர்களோ உலக பந்தங்களை துறந்த முனிவர்களுக்கு நிகரானவர்கள் ஆவர். இங்கிலீஷ் சம்மரி: Those who give way to excessive anger are as good as the dead. Those who completely renounce anger are equal to holy saints who have renounced the world. விரிவான பகுப்பாய்வு. சொற்பொருள்: இறந்தார் கோபத்தில் எல்லை மீறியவர்கள் இறந்தவர்கள். இறந்தார் அனையர் செத்தவருக்கு ஒப்பாவார். சினத்தை துறந்தார் கோபத்தை கைவிட்டவர்கள். துறந்தார் துணை முனிவர்களின் நிலைக்கு சமமானவர்கள். இலக்கண இலக்கிய நயம்: இறந்தார் இறந்தார், துறந்தார் துறந்தார் எனச் சொற்களை அடுக்கு மொழியில் கையாண்டு வாழ்வுக்கும் சாவுக்கும் இடைப்பட்ட கோபத்தின் நிலையை மிக அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். கருத்து மையக்கருத்து: கோபப்படுபவன் பிணத்திற்கு சமம், கோபத்தை வென்றவன் துறவிக்கு சமம். விளக்கம்: அளவு கடந்த கோபத்தில் இருப்பவனுக்கு அறிவு வேலை செய்யாது, உணர்ச்சிகள் மரத்துப் போகும். எனவே அவன் நடமாடும் பிணமாகவே கருதப்படுகிறான். ஆனால் இல்லறத்தில் வாழ்ந்தாலும் கோபத்தை முற்றிலும் துறந்தவன் காடுகளுக்குச் சென்று தவம் செய்யும் முனிவர்களைப் போல போற்றத்தக்க உயர்ந்த நிலையை அடைகிறான். தத்துவ பகுப்பாய்வு: வாழ்க்கை என்பது மூச்சு விடுவதில் இல்லை, விழிப்புணர்வுடன் வாழ்வதே வாழ்க்கை. கோபம் விழிப்புணர்வை அழிப்பதால் அது மரணத்திற்கு சமம். சினமின்மை ஆன்மீக விழிப்புணர்வை தருவதால் அதுவே உண்மையான துறவு என்ற உன்னத தத்துவத்துடன் இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. திருக்குறள் உலக பொதுமறை, வாழ்வியல் கலை, திருவள்ளுவர் அருளியது. வீடியோ படைப்பு தியாகராஜுலு, காஞ்சி. அறத்துப்பால். அதிகாரம் 31. வெகுளாமை.